2 சினிமாவை பத்தி அதிகமா பேசப்பட்டுட்டு இருந்தது. ஒன்னு பாகுபலி, இன்னொன்னு தங்கல். ஆனா இப்ப இந்த 2 திரைப்படங்களை விட தங்கல் படத்துல நடிச்ச ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்களை பத்தி பயங்கரமான டாக் போய்கிட்டு இருக்கு. தங்கல் திரைப்படத்துல அமீர் கானோட ஃபர்ஸ்ட் பொண்ணா நடிச்சவங்க தான் ஃபாத்திமா சனா ஷேக். இவங்க மால்டால இப்போ தக்ஸ் ஆஃப் தி ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. ஈவன் இந்த திரைப்படத்துல அமீர் கான், அபிஷேக் பச்சன் இவங்களும் நடிக்கிறாங்க. எல்லாருமே மால்டால இருந்தாலும் இவங்க ஸ்விம் சூட்ல ஒரு போட்டோ எடுத்து அதை வெளியிட்டு இருக்காங்க. இதை பார்த்து பல பேர் இவங்களுக்கு ஆதரவும் பல பேர் இவங்களுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. ரம்ஜான் டைம் ரொம்ப புனிதமான மாதமா கருதப்படுற இந்த நேரத்துல ஒரு முஸ்லிமா இருந்துட்டு இந்த மாதிரி போட்டோ எடுத்து வெளியிட்டு இருக்கிறது சரியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபாத்திமா அவங்க நேம்ல மட்டும்தான் முஸ்லிம், அவங்க ஒரு உண்மையான முஸ்லிம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் இருக்கு. பட் இன்னும் சில பேர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ட்ரெஸ் சூஸ் பண்ணிக்கிறதுல அப்படி என்ன தடை இருக்கு, எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். புனிதமான இந்த மாதத்துல இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போஸ் கொடுக்கறது பாவம் அப்படின்னு சொன்னா இதே புனிதமான மாதத்துல மத்தவங்களை கொலை பண்றது மட்டும் பாவம் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சில பேரு ஃபாத்திமாக்கு ஆதரவாவும் பேசியிருக்காங்க. இவ்ளோ கருத்துக்களுக்கும் ஃபாத்திமா ஏதாச்சும் பதில் சொல்லிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இப்ப வரைக்கும் அவங்க மௌனமா மட்டும்தான் இருக்காங்க. இதே மாதிரி ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோனேவும் மேக்ஸிம் மேகசின்காக ஒரு போல்டான போட்டோ ஷூட் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் இவங்க பண்ணதுலயே இது பயங்கர போல்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த போட்டோ ஷூட் இதோ உங்களுக்காக. அண்ட் இதே மாதிரி தங்கல் திரைப்படத்தில் நடிச்ச இன்னொரு ஆக்ட்ரஸான ஜைரா வசிம் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டாங்க. காரணம் என்னன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சீஃப் மினிஸ்டர் மெஹபூபா மஃப்டியை பார்த்துட்டு வந்ததுனால அவங்களும் கொஞ்ச நாள் பரபரப்பா பேசப்பட்டாங்க. இவங்கள மாதிரியே அமலா பாலும் பரபரப்பா ஒரு விஷயம் சொன்னதாக தகவல் வெளியாகி இருக்கு. அது என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ் சினிமாவையே பயங்கரமா தூக்கி சாப்பிட்ட ஒரு விஷயம் தான் சுச்சி லீக்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல வெளிவந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ். அவங்களோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல நம்ம பிரபலங்களோட பிரைவசியான போட்டோஸ் எல்லாம் வெளியாச்சு. ஆனா இதுக்கெல்லாம் சுச்சி காரணம் இல்ல, அவங்களோட அக்கவுண்ட் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அக்கவுண்ட்டை ரெக்கவர் பண்ணாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் சுச்சி லீக்ஸ்ல வெளியான வீடியோஸ்ல போட்டோஸ்ல தன்னோட போட்டோவும் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதை பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருந்தேன் அப்படின்னு அமலா பால் சொல்லியிருக்காங்க. ஆனா சமீபத்துல அமலா பால் இந்த மாதிரி சொன்னாங்களா அப்படிங்கிறது நமக்கு சரிவர தெரியல. இருந்தாலும் அமலா பால் சொன்னதாக இந்த தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. அமலா பாலோட ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, த்ரிஷாவோட ஃபேன்ஸும் இப்போ லைட்டா ஷாக்ல தான் இருக்காங்க. காரணம் என்னன்னா த்ரிஷா வரி ஏய்ப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல 1.25 கோடி கிட்ட பெனால்டி போட்டிருக்காங்க. ஆனா தான் இதை செய்யல அப்படின்னு சொல்லி கோர்ட்ல த்ரிஷா ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதை விசாரிச்ச கோர்ட் இவங்க மேல இருந்த பெனால்ட்டியை ரத்து பண்ணிருக்காங்க. ஆனா த்ரிஷா மேல போட்ட பெனால்ட்டியை எப்படி நீங்க ரத்து பண்ணலாம் அப்படின்னு வருமானத்துறையினர் திரும்பவும் கோர்ட்ல மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. இந்த மனுல என்ன சொல்லிருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிற விசாரணைய அடுத்த வாரத்துக்கு ஒத்தி வச்சிருக்காங்களாம்.